अंतश्चरेषु पवनेषु जितेष्वभिज्ञाः प्रत्यङ्मुखीन् परिणमय्य मनः प्रवृत्तिम् आस्वादयन्ति सरसं मणिपादरक्षे नादावसान समये भवति निनादम्. मणिपादरक्षे मणिகள் பொருந்திய பாதுகையே அபிஜ்ஞாஹ ரொம்ப விஷயம் தெரிஞ்சவா. அதனால பவனேஷு பிராணவாயுக்கள், அதாவது பிராணவாயுன்னு உண்டு. இந்த பிராணனை பத்தி உபநிஷத்து ரொம்ப சொல்லும். எப்படி இந்த பிராணன் இதை விட வசதி அதை விட வசதி, இந்திர பிராணாதிகரணம்னு பிரம்மசூத்திரத்துல ஒரு இடமே உண்டு. இந்த மாதிரி பிராணன் பிராணன்னு சொல்றது. அந்தஸ்சரேஷு, அந்த பிராணன் உள்ளுக்குள்ள போயிட்டு போயிட்டு வருமா. பிராணன் வேற ஆத்மா வேற, ஆத்மாவும் பிராணனும் ஒண்ணும் கிடையாது. அதனால இந்த பிராணன் உள்ளுக்குள்ள போயிட்டு போயிட்டு வருது. ஜிதேஷு நாத அவசான சமயே, அந்த நாத அவசானம் இருக்கணும், the sound should stop. அந்த சமயத்துல பரிணமைய மனப்பிரவருத்தி, மனசினுடைய ஆக்டிவிட்டிஸுக்கு வருவா, அதெல்லாம் அடங்கி போற சமயத்துல பிரத்யங்முகி என்ன சொல்ற, பிரத்யங்முகி எது உள்ளுக்குள்ள, you go inwards contemplating about it. பிரத்யங்முகீன் சரசம் ஆஸ்வாதயந்தி பவதி நிநாதம். அப்ப அந்த சமயத்துல உன்னுடைய நாதம் கேட்கின்றது. அதாவது என்னன்னா, if you have to really listen to that sound, you have to first be able to conquer over the external sounds, go internal, and அந்த இன்டர்னலா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிராணன் போடக்கூடிய சமயத்தும் கீழே குறையும் போது பாதுகாதேவியின் நாதம் கேட்குமா. அது ரொம்ப ஒரு சட்டில் நாதமா. இந்த சவுண்ட் எல்லாம் படிக்கும் போது டெசிபிள் லெவல்னு படிப்பா. சில டெசிபிள்லாம் ஒரு ஜந்துக்கள் தான் கேட்கும். இப்ப நமக்கு அதெல்லாம் கேட்குங்கிறது இல்லை. அதுக்கு சட்டுன்னு புரிஞ்சு விடுமா, இந்த இடத்துல இப்படி இருக்கும். ஒண்ணுமே இல்லை. நாங்க வரும்போது ஒரு சுனத்தை பார்த்தோம், ஒரு நாயை பார்த்தோம். அது நல்லா படுத்துதான் இருக்குது. சட்டுன்னு எழுதுருச்சு. நமக்கு ஒரு பயம், நம்மளை பார்த்து எழுதுருச்சு. அப்படி பயப்படுற மாதிரி தான் இருக்கும். அது கூட பயந்துட்டே எது இப்ப எழுது படுத்தா அப்பதான் தோணிது, எங்கோ ஸ்வஜாதியை சேர்ந்த ஒரு 4 நாய்கள் ஏதோ கூக்குரல் போட்டு இருக்கு. அதுக்கு இது பதில் சொல்லிட்டு அது ஓடி போயிடுது. அது போட்ட சத்தம் இதுக்கு கேட்டுடுத்து, நமக்கு கேட்கல. அப்போ ஏதோ ஒரு தன்மை பகவான் அது கிட்ட கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி இந்த பாதுகாதேவியிலிருந்து வரக்கூடிய ரத்னகர்பத்தின் நாதம் நமக்கு கேட்கணும்னா இந்த பிராணன் எழுப்பக்கூடிய அந்த நாதம் குறையணுமா, சத்தம் கேட்கப்படாதான். அப்பதான் அது கேட்குமா. அந்த அளவுக்கு அஷ்டாங்க யோகத்தை கொண்டு இதுல நிறுத்துறாரு தேசிகர். அதனால அடுத்த ஸ்லோகம், दाक्षिण्यमत्र नियतं नियता सुधास्मिन् नित्यद्गुतो नियमतश्च्युत पादरक्षे प्रत्येक संश्रुत पदस्तुतये भवत्योः संघर्षवाद इव मध्य मणि प्रणादः. अच्युत पादरक्षे, அச்சுதனுடைய பாதரட்சையே மத்திய மணி பிரணாதா. எந்த இடத்திலேருந்து அந்த அந்த ரத்தினங்கள், பாதுகையில் பொருந்திய ரத்தினங்களின் உள்ளே சேகரிக்கப்பட்டதின் பிரணாதா நாதம் கேட்கின்றதோ, பவத்யோஹோ உங்கள் இருவரிடத்திலிருந்து அஸ்தி சங்கர்ஷவாத இவ. அது ஏதோ 2 பேரும் ஒருத்தருக்கு அந்த 2 பாதுகைகளும் ஒருத்தருக்கு சண்டை போடுற மாதிரி அந்த குரலுக்கு நடுவில் நியதா உத்காதஹ பிரத்யேக சம்ஸ்ருத பதஸ்துதயே, அது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பரஸ்பரம் ஸ்துதி பண்ற மாதிரி இருக்கு. அதுல இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய பாதுகை நியதம் தாட்சிண்யம், நிச்சயமாக தாட்சிண்யம், நல்ல தார்மீகமான விஷயத்துக்கு உடனுட போறதே. இன்னொன்னு அஸ்மின் நியதா சுதா, நியதா சுதா ஒன்னோ தர்மத்துக்கு பயன்படுறது. தர்மம் கர்ச்ச பூமி, ஏன்னா பூமியை தரிப்பதே தர்மம். அதனால ஒரு திருவடி தர்மத்தை எடுத்து காண்பிக்கின்றதாம். இன்னொன்னு சுதா, சுதான்னு சொன்னா அமிர்தம்னு அர்த்தம். ஏன்னா இன்னொரு திருவடி மேல் லோகங்கள்லாம் போகும்போது சந்திரமண்டலத்தை தாண்டி தானே போச்சு. அப்ப சந்திரமண்டலத்தை தாண்டி போகும்போது அதுல இருக்கக்கூடிய அமிர்தம் எல்லாம் அந்த திருவடியோட தொக்கி ஒட்டிண்டு போற மாதிரி இருக்கான். அப்போ ஒரு திருவடிக்கு தர்மத்துல ஈடுபாடு, இன்னொன்னு சுதால ஈடுபாடு. சுதான்னு சொன்னா அமிர்தம், அமிர்தம்னா மோட்சம். ஒண்ணு தர்மத்தை கொடுக்கும், இன்னொன்னு மோட்சத்தை கொடுக்கும். அப்ப சதுர்வித புருஷார்த்தங்கள்ல தர்ம, அர்த்த, காம, மோட்சம். அப்போ ஒரு திருவடி தர்மத்துக்கு எடுத்துக்காட்டு
ஈடுகாட்டா இருக்கு, இன்னொன்னு அமிர்தம் சுதா அமிர்த மோட்சத்துக்கு ஈடுகாட்டா இருக்கு. அப்போ யூஆர் கவரிங் தி என்டையர் ஸ்பெக்ட்ரம் ஃப்ரம் தர்மா டு மோக்ஷா. நாதத்தையும் கொடுக்கக்கூடியது எது? பெருமாள் தரிக்கக்கூடிய பாதுகையிலேருந்து வரக்கூடிய அந்த மணிகளின் நாதம். அதுதான் இந்த இடத்துல தேசிகன் எடுக்கிறார். அடுத்தது சஞ்சார கேடி கலஹாயித கர்ப்பரத்னா சாம்சித்திகம் சகல ஜந்துஷு சார்வபௌமம் ரக்ஷார்த்தினாம் பிரதயசீவ பதாவனித்வம் ரங்கேஸ்வரஸ்ய நிரவக்ரஹமானுஷம்ஸ்யம் ஆனுஷம்ஸ்யம் பதாவனி பாதுகைகளே துவம் நீ கர்ப்பரத்ன ரத்தினங்களை உனக்குள்ளே தாங்கி இருக்கக்கூடிய கர்ப்பரத்னா அது கர்ப்பம் தரிக்கிறதா கேட்காதீங்க, உள்ளுக்குள்ள அந்த ரத்னம் பொதிஞ்சிருக்குன்னு அர்த்தம். கலஹாயிதா அது ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுற மாதிரி இருக்கு. சஞ்சார கேளி அது நடக்கும் போது கேட்கறது. பிரத்யாசி இவ எப்படி தோன்றது? ரக்ஷார்த்தினா அது ரக்ஷணத்துக்காகவே ஏற்பட்ட மாதிரி இருக்கு. ஆந்திர சம்சியம் ரொம்ப கருணையோட கூடியிருக்கு. ரங்கேஸ்வரஸ்ய ரங்கநாதனுடைய சகல ஜந்துஷு எல்லாரிடத்திலும் ரொம்ப கருணையோடு நடக்கக்கூடிய எம்பெருமானின் சாம்சித்திகம் எது அவனுக்கு இயல்பா இருக்கும். அதாவது எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும்னு பகவான் தனக்குள்ளே அதை ஏறிட்டுக் கொள்ளவில்லை. ஏறிட்டுக் கொள்வதுன்னா தன்கிட்ட இல்லாதது தன்கிட்ட சேர்த்துக்கல. அவர் எல்லார்கிட்டையுமே ஆந்திரசம்சத்தோட நடக்கிற சார்வபௌமம், எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவர். நிரவக்கிரகம் யார தடுத்தாட்கொள்வதற்கு, அதாவது தடுப்பதற்கு ஆளே இல்லையோ. இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயம்னா சொல்லுவா, இப்போ யாத்திரா போகணுமா, ஒரு 4 நாள் அடுத்த தடவை பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்ல பாருங்க. அப்ப ஏதோ ஒரு தடங்கள் இருக்கு. அவர் யார் இப்ப அவதாரம் பண்ணணும்னு நினைச்சா பண்ணுவார், வேண்டாம் நினைச்சா கிளம்பி விடுவார். அப்படின்னா அவரை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அவருக்கு இயல்பாகவே கார்மிகமான குணம் இருக்கு. இத்தனை குணங்களோடு பொருந்திய அந்த பெருமாளை தரிக்கக்கூடிய பாதுகாதேவிக்கு அதே குணங்கள் எல்லாம் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறது சொல்றார். பிராப்தும் பரம் புரிஷயம் புருஷம் முனீனாம் அப்யஸ்யதாம முனி அனுதினம் பிரணவம் த்ரிமாத்ரம் ஸ்ரீரங்கராஜ சரணாவனி சிஞ்சிதம் தே சங்கே சமுன்னயன சாம விசேஷ கோஷம் ஸ்ரீரங்கராஜ சரணாவனி. அதாவது பெருமாள் ரங்கநாதனுடைய பாதங்களை தரிக்கக்கூடிய சரணாவனி பாதுகைகளே, சங்கே நான் சந்தேகப்படுறேன், உன்னுடைய தே சிஞ்சிதம் உன் பாதுகையிலிருந்து எழுப்பக்கூடிய அந்த துவனியை பத்தி சாம விசேஷ கோஷம் சாமகானம் கேட்கின்றது, சாமவேதம் கேட்கின்றது. சமுன்னயன அப்போ கூடவே வரக்கூடிய முனினாம்னு சொன்னா மனநசீலா முனி, மனசுலயே ஒரு விஷயத்தை நினைச்சுட்டு இருப்பா. அபியாசியதம் திரும்பி திரும்பி சொல்லிண்டே வரா. அனுதினம் தினமும் எதை சொல்லிட்டு வரா? பிரணவம். பிரணவம்னு சொன்னா ஓங்காரத்தை சொல்லிண்டே வரா. திருமாத்திரம் அதுல 3 இடங்கள்ல இருக்கு இல்லையா, அ உ ம அகார உகார மகாரங்களை போல் சொல்லிண்டே வரா. அதுல சொல்லிட்டோ பிராப்தும் பரம் புருஷம் புரிஷயம். புரிஷயதீதி புருஷா. புரிஷயம்னா நம் ஹிருதய கமலத்துக்குள்ளே இருப்பவனுக்கு புருஷன்னு பேர். அக்ரகாமி புருஷா, புருபகுசனோதீதி புருஷா. புரீஷியதே உள்ளுக்குள்ள இருக்கார் அந்த பெருமாள், அவருக்கு புருஷன்னு பேரு. அந்த புருஷன் புருஷம் புரிஷயம் பிராப்தும் பரம் அவரை அடைவதற்கு ஒரே ஒரு வழி. இங்க இருக்கக்கூடிய மனநசீலர்களான முனிவர்கள் இப்படி இந்த ஓங்காரத்தை சொல்லிட்டே வரும்போது கேட்கிறது. அதோடு சேர்ந்து ரத்ன கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த நாதம் கேட்கின்றது. இதையெல்லாம் கேட்டால் பகவானை அடையக்கூடிய ஒரு வழி கிட்டுகின்றதே அப்படின்னு சொல்றார் தேசிகன். அடுத்தது நித்யம் சமாஹிததியாம் உபதர்ஷயந்தி நாகேஷயம் கிமபி தாம நிஜோத்வபாகே கிருத் கர்ணிகாம் அனுகதா மணிபாதுகே த்வம் மஞ்சுஸ்வனா ஸ்புரசி வாக்ப்ரமரி பரேவ. மணிபாதுகே மணிகள் தரித்த பாதுகை, பாதுகை அதாவது மணிகள் பொருந்திய பாதுகையே, த்வம் நீ அனுகதா கூடவே செல்கின்றாய், கூடவே அதை உன்னுடைய இடத்தில் கொண்டுள்ளாய். எதை? ஹிருத்கர்ணிகாம். ஹிருத்கர்ணிகாம் அதாவது மனசினால் ஏற்படக்கூடிய ஒரு பழம்.
பழம்னு சொன்னா பழம்னு அர்த்தம். எது இந்த இடத்துல ஃப்ரூட்னா யூ டோன்ட் ஹேவ் டு டேக் இட் லிட்டரலி as fruit. ஒரு கர்மாவுக்கு உண்டான பலம். அது எப்படி? சமாஹித தியாம், யாருக்கு யாரு மனதை உள்ளடக்க தெரிஞ்சவர்களோ, உபதர்ஷயந்தி, அதை காட்டுகின்றீர், நிஜ ஊர்த்வபாகே, உனக்கும் மேல, கிமபி தாம, கிமபி தாம, உனக்கு மேல் இருக்கக்கூடிய லோகம், உலகம், இடம், அத ஸ்ரீரங்க நாகேஷயம், ஆதிசேஷன் மீது சயனிக்கக்கூடிய பகவானுடைய மஞ்சு, ரொம்ப இனிமையான அந்த ஸ்வனா, அந்த நாதத்தை, ஸ்புரசி, அது படபடாத நின்றது. எப்படி? பிரமர இவ பராவா, பிரமர இவ, ஒரு பெண் வண்டானது எப்படி சுத்தி சுத்தி இருக்கும் யோசிச்சு பாருங்க. புஷ்பம், தாமரை புஷ்பம் இப்படி இருக்கு, அதுல வண்டு இப்படி சுத்தி கிரிங்கால் பண்றது. அப்போ திருவடியில அமிர்தம், அந்த அமிர்தத்தை பருகுவதற்கு அந்த கருப்பு பெண் வண்டானது சுத்தி பண்றது. இப்ப திருவடிய மேல வச்சிருக்கோம், வண்ட கீழே வைந்தோம். அப்ப திருவடி தாமரை மாதிரி இருக்கு. கராரவிந்தேன பதாரவிந்தம், பதம் திருவடி தாமரை மாதிரி இருக்கு. தாமரையை ஒத்த திருவடிக்கு கீழே வண்டு இருக்கு, கருப்பு வண்டு, பெண் வண்டு நாதம் பண்றது. அந்த நாதம் பண்றத அப்படியே நாதம்னு வச்சுக்கோ. பெண் வண்ட பாதுகையாக்கிடுவோம். அப்ப பாதுகாங்கிற பெண் வண்டு பெருமாளுடைய திருவடிங்கிற தாமரையிலிருந்து அமிர்தத்தை எடுக்கும் போது ஒரு சத்தம் பண்றது, நாதம். அதுதான் இது. புரியுதா உங்களுக்கு? அப்படியே நீங்க ரிவர்ஸ் பண்ணணும். இத அப்படி பண்ணி பார்த்தா இது வருது. புரீஷயம் இல்ல, பராவாக்கு ஸ்புரசி பிரமர இவ, ஸ்புரசி பிரமர இவ, ஒரு பெண் வண்டு செய்வது போல் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிற அடுத்த ஸ்லோகம். மானேஷு தானவரிபோர் மணிபாத ரக்ஷே த்வாமாஸ்ருதேஷு நிகமேஷ்வவதீதரேஷு மஞ்சுஸ்வனைர் வதசி மைவமிதீவ மாதஹ வேலாம் நிலிங்கயதி ஷதோ மனுஜா நிரோத்தும் மாதா மாதே மணிபாதரக்ஷே பாதுக பாதுக தானவ ரிப்போஹோ, பகவானுடைய பாதுகைகளே. யார் அவன்? தானவ ரிப்போஹோ, ரிப்புனா எதிரி, தானவர்கள் தைத்தியர்கள், தைத்தியர்களுடைய எதிரியான பகவானுடைய மணிகள் பொருந்திய பாதுகையே. மானேஷு, ஒருவேளை நான் சத்தியத்தை நினைத்து பார்ப்பேனே ஆயின், நிகமேஷு, வேதங்களில் சொன்ன விஷயத்தின் அடிப்படையில், ஆஸ்ருதேஷு, யாரெல்லாம் உன்கிட்ட சரணம் புகுந்திருக்காளோ, துவாம் அவதீரிதேஷு, நீ அதாவது கேட்பதில்லை சில விஷயத்தை. எது? நிரோத்தும் மஞ்சு மஞ்சு மனுஜான, எந்த மக்களின் பேச்சை கேட்பதில்லை? அது என்ன சொல்ற? லில்லங்கைஷதா, லில்லங்கைஷதான யாரு ஒரு படி சொல் பேச்சு கேட்காமல் மேல போறாளோ, வேளாம், இந்த இந்த வேளாம் சொன்னா ஒரு விதமான ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு விதமான ஸ்டாப்பேஜ், ஒரு விதமான கரைன்னு வச்சுக்கோ. வேளா வதசி இவ மஞ்சுஸ்வனைஹி ஏவமா இதி, ஏவமா இதி. யோசிச்சு பாருங்களேன். இப்போ யாரு இப்போ ஏதோ பண்ணிட்டு இருக்கா, பண்ணாதீங்க. அப்ப நான் அதுக்கும் ஒரு சத்தத்தை வச்சுதானே சொல்றேன். இப்ப யாராவது சாஸ்திர உல்லங்கனம் பண்ணானா, அப்ப அந்த பாதுகாதேவி நாதம் எப்படி இருக்கா, அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப ஏதோ ஒரு சத்தம் போடுறது பாருங்க. அப்ப உல்லங்கயதி, அப்ப எப்படி சொல்ற மாதிரி இருக்கு? ஏவம் மா இதி, மா வேண்டாம், அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கான். இந்த ஒரு நாதத்துல எப்படியெல்லாம் இன்டர்பிரேஷன் கொண்டு வர முடியும்னு தேசிகன் காண்பிக்கிறார். அடுத்தது கிரந்தத் சுகாதரதயா கரணவ்யபாயே ரங்கேப ஷல்ய ஷைதேஷு ஜனேஷ்வலக்ஷ்யம் ஆசீதசி த்வரிதம் மஸ்கரிதானுகம்ப மாதேவ மஞ்சுனினதா மணிபாதுகேத்வம். மணிபாதுகே, மணிகள் பொருந்திய பாதுகையே. ரங்க உபசல்ய ஷைதேஷு ஜனேஷு, யாரெல்லாம் இந்த ஸ்ரீரங்கத்துக்குள்ளேயே இருக்காளோ, கரண வியபாயே, அவர்கள் அவர்களுடைய கரண வியபாயம், சென்சஸ் எல்லாம் அப்படி குறைஞ்சிட்டு வரக்கூடிய சமயத்தில், அலட்சியம், வேற எதையும் நினைக்க முடியாத சமயத்தில், கிரந்தத்சு அழுது கொண்டு இருக்கும் போது, காதரதையா பயத்தில் இருக்கும் போது,
துவம் நீ ஆசீதசி வருகின்றாய் அவர்களிடத்தில், துவரிதம் ஓடி வருகின்றாய், மாதேவ மாதாவை போல், அஸ்கலித அனுகம்பா என்ன சொல்ற, அஸ்கலித அனுகம்பா அதாவது அந்த தாய்க்கு இருக்கக்கூடிய கருணைக்கு தடையே இல்லாமல் அந்த கருணை வருவது போல் ஓடி வருகின்றாய், மஞ்சுஸ்வனா காதுக்கும் மனதுக்கும் இனிமையான சவுண்டோட அப்படின்னு தேசிகன் எடுக்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பாருங்க. ஸ்ரீரங்கத்துல இருக்காளாம், ரொம்ப வயசானவர் ஒருத்தர், ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டார், நல்லபடி வாழ்ந்திருக்கார். அவருக்கு பயம் வந்துடுது, மரண பயம். அந்த பயத்துல என்னென்னவோ துவனி கேட்கறது, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அந்த சமயத்தை இந்திரியங்கள்லாம் அடங்கி போகுது. அப்ப அவருடைய பயத்தை போக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாதம் வருதான். அது நாதம் எதுலேயும் வரக்கூடிய நாதம், பாதுகாதேவி நாதம். பாதுகாதேவி நாதம் எப்ப அவருக்கு கேட்கும்? அவருக்கு இல்ல, அவருக்கு உள்ளுக்குள்ள ஏதோ பயம், மரண பயம் வந்துடுத்து. இப்ப அந்த மரண பயம் குறைஞ்சுட்டே வருது. ஏன்னா இந்த நாதம் கேட்டு எப்ப பாதுகை நாதம் கேட்கும்? பெருமாள் பெருமாள் வரும்போது. இப்ப பெருமாள் வராருன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அப்போ வழித்துணை பெருமாள்னு பேரு. காளமேகம் திருமூகூர் பெருமாள்னு என்னன்னா, அப்ப அந்த ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிய போறதாம். அப்ப பெருமாள் கூட்டுன்னு போறதுக்காக வராராம். எப்ப இந்த நாதம் கேட்கறதோ அப்ப பெருமாள் கிட்டக்க வராருன்னு தானே அர்த்தம் இல்லையா? அந்த நாதம் துவனி கேட்டுட்டோ, ஓஹோ பாதுகா துவனி, அவ பெருமாள் வந்து இருக்கார், அப்ப நம்மள கூட்டுன்னு போகிறதுக்காக வர, அப்பதானே பயம் குறையும். அப்படின்னா என்ன, பெருமாள் நிச்சயமா வைகுண்டத்துக்கு தான் கூட்டு போவார். ஏன்னா இப்ப இல்லாட்டா ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஏமாப்பட்டது கூட போயிட்டு போயிடலாம். அதனால பெருமாள் கூட்டு போறதுக்காக வர அப்படிங்கிற அந்த அஷூரன்ஸை கொடுக்கறதே இந்த நாதம் தான். அதனால சொல்ற அஸ்கலிதானுகம்பா. அனுகம்பா, அனுகம்பான்னு சொன்னாலும் கருணைன்னு அர்த்தம். அனுகம்பனம், ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு வச்சுக்கோ, இப்ப நம்ம என்ன பண்ணணும், கஷ்டப்படுறா கூட சேர்ந்து கொஞ்சமா கஷ்டமா இருக்கு எனக்கு அப்படி அவர் கவலைப்பட்டு கஷ்டத்துல இருந்தா நம்மளும் கூட கஷ்டப்படுற மாதிரி காமிக்கிறோம் இல்லையா? கம்பனம், அனுகம்பனம், அவரோட சேர்ந்திருக்கும். அப்ப கருணைங்கிறது ஒரு அனுகம்பா தான். அதனாலதான் ஷார்ங்க தன்வானுகம்பான்னு தேசிகன் எடுப்பார். தயாசதகத்தை ஷார்ங்க தன்வனுடைய அனுகம்பா. ஷார்ங்கத்தை பிடித்தவன் ஷார்ங்க பாணின்னு சொல்லணும். அது சாரங்க பாணி, சாரங்க பாணிங்கிறோம். ஷார்ங்க பாணி அதுதான் அழகு. ஷார்ங்க பின்ன சாரங்கான்னு எழுதியிருக்காங்கன்னு நான் என்ன ஒண்ணு சொல்லுவோம், அது ஷார்ங்க ஷார்ங்க பாணின்னா கரெக்டான வார்த்தை. அதனால ஷார்ங்க தன்வானுகம்பா, அனுகம்பா ஷார்ங்க தன்வையினுடைய அனுகம்பையே அப்படின்னா தயாதேவின்னு அந்த இடத்துல அர்த்தம். இந்த இடத்துல என்ன சொல்றார், அஸ்கலித அனுகம்பா, தட்டுத்தடங்கள் இல்லாத பகவானுடைய கருணாதேவியே மஞ்சுஸ்வனா, உன்னுடைய நாதம் வந்து அவளுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. பாஸ்வத் சுவர்ண வபுஷாம் மணிபாத ரக்ஷே பத்மா சகாய பத பத்ம விபூஷணானாம் மஞ்சீர சிஞ்சித விகல்பித மஞ்சுநாதா மஞ்சூஷிகேவ பவதி நிகமாந்தவாசாம். மணிகள் பொருந்திய பாதுகையே பவதி, உன்னால் மஞ்சு, மஞ்சுனா ரொம்ப மெலோடியஸா நாத அந்த சப்தம் கேட்கறது, விகல்பித எப்படி இருக்கிறது கேட்கறது, சிஞ்சித, சிஞ்சிதம்னு சொன்னா ஒரு மாதிரி ஜில் 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 ஜில், இந்த if I can use the right word, jingle bells. அந்த ஜிங்கிள் பெல்ஸ் தான் சிஞ்சிதம்னு பேர். அது ஒரு மாதிரி ஒரு கொத்து கொத்தா இருக்கும். அது ஒரு மாதிரி இந்த கொலுசு வச்சுக்கோங்களேன், சிஞ்சிதம்னு பேர். அது வந்து உங்களுக்கு மணிய கட்ட சேவிக்கிற மாதிரி இருக்காது, ஜில் 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 ஜில்னு சத்தம் கேட்கறதுக்கு சிஞ்சிதம்னு பேர். அதுல கடி கடித மேகலா கச்சித மணி கண்டித படல நினதேன விப்ராஜ்யமானம் குடில பத கடித சம்குல சிஞ்சிதே நடம். சிஞ்சிதம்னு அந்த இடத்துல வருது இல்லையா, அதுதான் சிஞ்சிதம்னு பேர். அதனால சிஞ்சித மஞ்சீர, அந்த பெருமாள் திருவடியில இருக்கக்கூடிய அந்த
தண்டையிலேருந்து வரக்கூடிய துவனி அசி மஞ்சூஷிகா இவ நிகமாந்த வாச்சா. அது கேட்பதற்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பாதுகைகள்ல ரத்னநாதம், பெருமாள் திருவடியில கீழே, பெருமாள் திருவடிக்கு கீழே பாதுகைகள், அதுல இருந்து ஒரு நாதம், பெருமாள் திருவடிக்கு ஜஸ்ட் அபவ் அந்த அந்த கொலுசு மாதிரி, அந்த கால தண்டை மாதிரி, அதுல இருந்து வரக்கூடிய நாதம். இது எப்படி இருக்கு? நிகமாந்த வாச்சாம் பாஸ்வது, படபடாது மின்னக்கூடிய, காதுக்கு ரம்யமா இருக்கக்கூடிய வேதாந்த வாக்கியங்களை போல் இருக்கின்றது. சுவர்ண வபுஷாம் விபூஷணானாம். சுவர்ண வபுஷாம், சுவர்ண வபுனா எக்ஸாக்ட் மீனிங் கோல்டன் பாடி. ஆனா இதை வந்து நீங்க அக்ஷரமாவும் எடுத்துக்கலாம். பொதுவா சொல்வாடே, இப்போ நல்ல ஒரு சம்பவம் நடந்துருக்குன்னு வச்சுக்கோ, let this be written in the golden pages, அதை இன்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ இதிகாசத்துலன்னு சொல்லிடுவா இல்லையா, அந்த மாதிரி சுவர்ண வபு வச்சுக்கோங்க. சொல்லிட்டு பத பத்ம பத்மா சகாய. பத பத்ம பெருமாளுடைய திருவடி, பத பத்ம ரெண்டு திருவடியும் தாமரை ஒத்திருக்கு. பத்மா சகாய, பத்மாவுக்கு சகாயனாய் அல்லது பத்மாவுக்கு உடந்துணையாக இருக்கக்கூடிய பகவான். பத்மாவுக்கு கான்செப்ட், பெருமாளுடைய திருவடி தாமரை, அந்த திருவடி தாமரையில இருக்கக்கூடிய தண்டை, அதிலேந்து வரக்கூடிய சிஞ்சித நாதம், அந்த திருவடி தாமரை மாதிரி இருக்கு. தாமரையை ஒத்த திருவடி கீழே இருக்கக்கூடியது பாதுகை, அந்த பாதுகையிலேருந்து மணிகள் ஏற்படக்கூடிய நாதம். இது அத்தனையும் மொத்தமா கேட்டா வேதத்தின் வேதாந்த வாக்கியங்கள் கேட்பது போல் இருக்கின்றது. அதனால ஸ்வர்ணத்தையும் சொல்ற, தாமரையும் சொல்ற. ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க கொஞ்சம் இது ஒரு செகண்ட் உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதோ? திருமேனி, அழகான திருமேனியோடு கூடிய பகவான். அவருக்கு யாரு கான்செப்ட்? பத்மா. அது மகாலட்சுமி சொல்லக்கூடாது, இந்த இடத்துல தாமரையை சம்பந்தப்படுத்தி சொல்லணும். பத்மா. அப்ப பத்மாவை தன்னுடைய அர்த்தாங்கினியாக கொண்டவர் எம்பெருமான், சகதர்மச்சாரணியாக கொண்டவர். அந்த பெருமாளுடைய திருவடி எப்படி இருக்கு? தாமரை ஒத்து இருக்கு. தாமரையை ஒத்த திருவடியில திருவடிக்கு கீழே இருக்கக்கூடியது பாதுகை, திருவடிக்கு மேல இருக்கக்கூடியது தண்டை, அந்த தண்டை எழுப்பக்கூடியது நாதம், அந்த திருவடி கீழே இருக்கக்கூடிய பாதுகையிலேருந்து வருதும் ரத்னநாதம். அப்போ தாமரை ஒரு பக்கம், கோல்டன் பாடி ஒரு பக்கம், சப்தம் ஒரு பக்கம். அந்த சப்தம்ங்கிறது தான் வேதாந்த துவனி. இப்ப தாமரையையும் கோல்டையும் கனெக்ட் பண்ணணுமே. அதான் சாந்தோக்கியம் சொல்றது, ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணஹா. மழை கூந்தல் முதல் மலர் பாதம் வரை ஸ்வர்ணம், கோல்டு. கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி. கண்ணு தாமரை. அப்ப தாமரை வந்துடுத்து, கோல்டு வந்துடுத்து. இது சொல்லப்பட்டது சாமவேதத்துல. அப்ப அப்படியே இந்த இடத்துல வந்துருக்கோம். அப்ப பெருமாள் அவருடைய அர்த்தாங்கினி தாமரை, திருமேனி ஸ்வர்ணம், வரக்கூடியது நாதம். அப்ப நாதம், ஸ்வர்ணம், தாமரை. வேதம் சொல்றது ஸ்வர்ண திருமேனி, தாமரை கண்கள், வேதம். இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டார். இது இந்த ஸ்லோகத்துல எடுத்தார். அடுத்தது ரங்கேஷ பாத கமலாத்வதீன விருத்தேஹே அன்யேஷு கேஷுஜித லக்ஷ்ய மனன்யவேத்யம் ஆம்னாய கூடம் பகிர் மணிபிஹி க்வணத்பிஹி நேதீயசாம் பிரதயசீக பிரதயசீவ நிஜானுபாவம் பாதுகே பிரதயசீவ. நீ சொல்லுவது போல் தெரிகின்றது. க்வணத்பிஹி, ஜில் ஜில் ஜில்ங்கிற சப்தத்தினால். அபகிர் மணிபிஹி, அபகிர் மணிபிஹி, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்னங்கள் மூலமாக சொல்லுவது போல் தெரிகின்றது. நேதீயசாம், யாரெல்லாம் உன்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காளோ, நிஜ அனுபாவம், உன்னுடைய பெருமையை தெரிந்து கொண்டு வாழ்கின்றார்கள். அலட்சியம், அது வந்து லட்சியம்னா பார்க்கிறது, அலட்சியம்னா பார்க்காம இருக்குது. தமிழ்ல கூட நம்ம சொல்லுவோமே, அலட்சியப்படுத்தாதே. அந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன வார்த்தை என்ன சொல்றோம்னா, திரஸ்காரம் பண்றாதேன்னு வச்சுட்டு இருக்கோம். ஆனா அலட்சியத்துக்கு நேர அர்த்தம் என்னன்னா, லட்சியம்னா பார்ப்பது, அலட்சியம் பார்க்காம இருக்குது, அப்படிதான் அர்த்தம். பிரமாதமா இருக்கு, என்ன அர்த்தம்? பிரமாதமா இருக்குன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம். அப்படிதான் வச்சிருக்கோம். சம்ஸ்கிருத பிரமாதம்னா மறந்து போயிட்டாங்க. பிரமாததா அப்படின்னா நல்ல ஃபர்கெட்ஃபுல்னஸ். உங்க உபன்யாசம் பிரமாதம், அவர் ஞாபகம் வச்சுன்னு சொல்ல வேண்டியது அவர் மறந்து போயிட்டு இருப்பாரு. இல்லடா கேட்கறவா என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க மறந்து போயிடுவோம். பிரமாதம், உபன்யாசம் கேட்டாச்சு, பிரமாதம் போயாச்சு. எப்படி அவரை சொல்றோமோ நம்மள சொல்லிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த அர்த்தம். லட்சியம் அலட்சியம்னா, லட்சியம்னா பார்க்கிறது,
அலட்சியம் பார்க்காம இருக்குது. அதனால அலட்சியம் கேஷுச்சித் எங்க இருக்கோ, எங்க வேணாலும் இருக்கோ, அந்நேஷு ரங்கேஷ பாத கமலாத் அதீன விருத்திஹி, அதாவது ரங்கநாதனுடைய அந்த அந்த நடையானது, அவருடைய எண்ணமானது அதீனம், அது உனக்கு தானே அடிபடைஞ்சிருக்கு. அதீன விருத்திஹி அனன்ய வேத்தியம். அனன்ய வேத்தியம் யோசிச்சு பாருங்களேன். இது நான் வந்து சாதாரண லௌகீகமா ரொம்ப மண்டேன் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் புரியறதுக்காக. இது என்ன ஆயிடும்னா, இப்ப யூடியூப்ல போடும்போது சில பேர் எழுதுவா, you don't have to give such examples, you just don't have to go to such levels, just let's stay at Deshika's level. Deshika level இருந்தா நானும் இன்னொரு கிரந்தம் எழுதியிருப்பேன். எதுக்கு அவரோட கிரந்தத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க போறேன் இல்லையா? அது நம்ம லெவல்ல சொன்னாதான் நமக்கு புரியும். ஒண்ணுமே இல்லை, ஊர் முழுக்க மழை, அங்கங்க குழி குழியா இருக்கு, ஒரே சேரும் ஜகதியமா இருக்கு. நான் வாங்கியிருக்கக்கூடிய அந்த காலணிகள் ரொம்ப வசதி, ஹஷ் பப்பீஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருப்பேன், ஏதாவது வுட்லேண்ட் அது இதெல்லாம் வாங்கி ரொம்ப வசதியா. அது அதாவது நம்ம திருவடிக்கு கூட அவ்வளவு விலை இருக்காது, அந்த பாதுகைக்கு அவ்வளவு விலை இருக்கும். 8000 10,000 வாங்கி வச்சிருப்போம். இப்போ என்ன ஆயிடும், கீழே கொண்டு முடியுமா இருக்கா? எனக்கு என்ன கவலைன்னா, என்னுடைய நான் தரிக்கக்கூடிய மரவரிக்கு மரவரிவு ஆயிடக்கூடாது இல்லையா? மரவடி இருக்கு இல்லையா கீழே, அந்த நமக்கு பாதுகை எல்லாம் சொல்ல வேண்டாம், செருப்புதான் நம்ம செருப்பு ஆயிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவேன், அதுக்கு ஒண்ணும் ஆகாம எப்படி போகணுமா பாத்துப்பேன். அப்ப என் கால் வந்து அதை தான் ஃபாலோ பண்றது, புரியுதா? அந்த மாதிரி பாதுகாதேவி எவ்வளவு வசத்தினா, பெருமாளுடைய திருவடி அவ எங்க போறாளோ அது பின் தொடர்ந்து போறதான். அதனால அந்த இடத்துல என்ன சாதிக்கிற தேசிகர் பதக்கமலாது அனன்ய வேத்தியம் அதீன விருத்தேகே, உன்னுடைய அந்த சஞ்சாரத்துக்கு அடிபணிஞ்சுதானே அது இருக்கு. ஆம்னாய கூடம். அதனால இது எந்த பக்கம் வேதம் இந்த திருவடியான பாதுகையானது கூட்டு போவோம், வேதம் எந்த வழியில சொல்லியிருக்கோ அந்த பக்கத்துல கூட்டு போயிடுவலாம். அப்ப பகவான் ஏன் வேத வேத்யன், பாதுகாதேவி சஞ்சரித்து கூட்டு செல்வதால் வேதத்தின் வழியாகவே செல்கின்றார். காலோபபன்ன கரணாத்யயனி விசேஷ்டே ஜாதஸ்ரமே மை ஜனார்தன பாதரக்ஷே ஆஸ்வாசனாய புரதः பிரசரந்து மாதः வாதாதராஸ்தவரவாः ஷமிதார்த்தயோமே. ஜனார்தன பாதரக்ஷே, ஜனார்தனனுடைய பகவானுடைய பாதரக்ஷையே, மயி நான் ஜாதஸ்ரமே, அப்பா ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் இது கேட்டு கேட்டு காத்தால, நிர்விசேஷ்டே, அதனால எது வேலை பார்க்காதோ, அத்யய அழிவினால், கரண உபபன்னா காலே, கரண உபபன்ன காலே, கரணங்கள் நம்ம இந்திரியங்கள்லாம் உபபன்ன காலே, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா லைச்சில் வரக்கூடிய சமயம். அப்ப மரண சமயத்தில் காலே ரவாஹா அந்த துவனி கேட்கின்றது. வார்த்தாஹராக, அப்ப வார்த்தாஹராகனா நம்ம ஆத்மாவை கூட்டு போகணுங்கிறதுக்காக வந்தா வாரிக்காள் மெசஞ்சர்ஸ் மே ஆஸ்வாசனாய ஷமித ஆர்த்தயா. ஆனா அவ சத்தம் கொஞ்சம் கேட்கறதா இருந்தாலும் அப்பப்போ ஒன்னாதான் கேட்கறதுனால அது எப்படி சொல்ற மாதிரி இருக்கு, அவ வந்துட்டா ஏதோ பேசி அட்ரஸ் மாதிரி வந்துட்டா, நான் இருக்கேன் அப்படின்னு பாதுகாதேவி நமக்கு அஷ்யூர் பண்ற மாதிரி இருக்கா. திரும்பி உன்னை யமபட்டணத்தை கொண்டு நிறுத்திட மாட்டேன், நல்ல இடத்துக்கு நீ கொஞ்சம் புண்ணியம் பண்ணல, நல்ல காரியம் எல்லாம் பண்ணல, ஆனா உன் மேல ரொம்ப எனக்கு கருணை, கவலைப்படாத பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல பாருங்க. அந்த மாதிரி ஆஸ்வாசனாய ஷமித ஆர்த்தயா பிரசரந்து, எல்லா இடத்துலயும் பரவி, புறத்தா என் முன்னாடியும் தெரியுது, எனக்கு முன்னாடியும் எல்லா பக்கமும் நீ அஷ்யூர் பண்ற மாதிரி இருக்கு. You're reassuring, don't worry, அது அந்த சத்தத்துக்கெல்லாம் பயப்படாது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான். அடுத்த ஸ்லோகம், சம்ரக்ஷணாய சமயே ஜகதாம் த்ரயாணாம் யாத்ரா சுரங்க நிருபதேர் உபபஸ்திதேஷு சம்பத்ஸ்யதே ஸ்ருதி சுகைர் மணிபாதரக்ஷே மங்கல்ய சூக்திரணகாதவ மஞ்சுநாதைஹி. மணிகள் பொருந்திய பாதுகையே, ரங்க நிருபதேர் ரங்கநாதனுடைய பாதுகையே, யாத்ராசு அவர் சஞ்சரிக்கும் போது, உபதஸ்து ஷீஷு என்ன சொல்ல வர, உபதஸ்து ஷீஷு எது ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கோ, சமயே அந்தந்த உரிய சமயத்தில், சம்ரக்ஷணாய பக்தர்களை காக்கும் பொருட்டு அமைக்கப்பட்டிருக்கோ, திரயாணாம் ஜெகதாம்
பக்தர்கள் இந்த உலகம் எந்த இடத்துல இல்ல, ஜெகதாம் திரயாணம் எந்தெந்த இடத்துல இருந்தாலும் அவர்களை ரட்சிக்கும் பொருட்டு மங்கல்ய சூக்தி, ரொம்ப மங்களமான வார்த்தை கேட்கிற மாதிரி இருக்கு. அனகா குற்றமற்ற மங்களகரமான வார்த்தை கேட்கிற மாதிரி இருக்கு. சம்பத்ஸ்யதே அது அமைக்கப்பட்டிருக்கு. தவ மஞ்சுநாதைஹி ஸ்ருதி சுகைஹி காதுக்கு எது ரம்யமா இருக்கோ அப்பேற்பட்ட மஞ்சுநாதம் கேட்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா ஒருத்தர் யாத்திரையா கிளம்பும் போது அது சாதாரணமா திவ்யதேச யாத்திரா அபிமான ஸ்தலங்களுக்குரிய யாத்திரையா இருக்கலாம், இல்லாட்டா இந்த ஜீவாத்மா கடைசியா செல்ல வேண்டிய யாத்திரையா இருக்கலாம். அப்போது இந்த மஞ்சுநாதன் ரொம்ப ஸ்வீட் சவுண்ட் காதுல விழும்போது அவ்வளவு ரம்யமா இருக்கே, அந்த விதமான ஒரு ஃபேர்வெல்ல கொடுக்கறது நீதானே. இப்போ கம்பெனில நீங்க 40 வருஷம் உழைச்சிருக்கீங்க, கடைசியா அந்த 40வது வருஷம் அவ ஃபேர்வெல் கொடுக்கும்போது எல்லாரும் நல்ல வார்த்தை சொல்றா, நம்ம எப்படி இருந்திருக்கோமோ அவள்லாம் நல்லா சொல்றா, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் சார், நீ உங்களை மாதிரி இனிமே நாங்க வந்து என்ன பண்ண சொல்லுவோம், லஞ்ச் பிரேக்ல எல்லாம் எப்படி பேசிட்டு இருப்போம், முன்னாடியும் பின்னாடியும் பேசுவோமே, அதனால உங்களுடைய அந்த நாதம் காதுல கேட்காம போயிடுச்சுன்னா எங்களால தாங்க முடியாதுன்னு சொல்லும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த இடத்துல பெருமாளுடைய அந்த அனுகிரகத்திற்காக காக்கும் பொருட்டு இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு அந்த பாதுகையின் நாதம் அவ்வளவு வசத்தியா இருக்கு. அப்படின்னு இந்த இடத்துல சம்ரக்ஷணாய சமயே ஜெகதாம் திரயாணாம், மங்களமே நடக்கும், நல்லதே நடக்கும் என்கின்ற அந்த அவாவோடு வார்த்தையோடு தேசிகன் 60வது ஸ்லோகம் இந்த பத்ததி. கரெக்டா? மொத்தத்துல 440வது ஸ்லோகம் இந்த பத்ததியில இருக்கு. 40 ஸ்லோகம் இருக்கு.